மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஜூலை மாசம் என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ஜூலை 3ஆம் தேதி ஈவினிங் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல தான் ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு பாட்டமை டச் பண்ணுது. நான் ஒரு 10 நாளா யோசிச்சுட்டே இருக்கேன் இதை பற்றி. ஜூன் லாஸ்ட் வீக்லேயும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரன்தம்போரில் இருந்தேன், டைகர் சாங்சுரியில். அப்போ நிறைய டைம் இருக்குது, நடுவில் 2 செஷன் நடுவில் டைம் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட பேசினேன். அவர் ஒரு மல்டிநேஷ்னல் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது என்ன நடக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். கம்பெனிலாம் எப்படி மாறுது, எப்படி கம்பெனி தன்னை புதுப்பித்து கொள்கிறது அப்படின்னு. இப்படி ஸ்லோவாக இந்த தாட் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, ஐடி கம்பெனிஸ் மேபி நியர் த பாட்டம் அப்படின்னு. ஸோ ஜூன் லாஸ்ட் வீக் ஜூலை 1, 2, 3ஆம் தேதி எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த தேதியில தான் நீங்கள் ப்ரீவியஸ் போரிங் ஸ்டாக் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. வேணும்னா அன்னைக்கே நான் போரிங் ஸ்டாக்ஸில் சேஞ்ச் பண்ணி 1, 2 ஸ்டாக்கு வெளியே எடுத்துட்டு ஐடி ஸ்டாக்கு உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணலை. என்ன ரீசனா, நம்ம ஒரு டிசிப்ளினுக்கு இந்த போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். அந்த டிசிப்ளின் மாறக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். பட் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியில் உடனடியாக நம்ம வியூவை ரிவர்ஸ் பண்ணி குறிப்பிட்ட முதலீடுகளை ஐடியில் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதம் ஐடி ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி ஜூலையில் மற்ற எந்த செக்டரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு பாட்டம்லேருந்து ரைஸ் ஆயிருக்கு. இதன் பிரதிபலிப்பு தான் நிஃப்டி 50 டிஆர்ஐயில் தெரியுது. நிஃப்டி 50 டிஆர்ஐ 1.77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 லட்சம் போட்டிருந்தா 1,01,768 உயர்ந்திருக்கும். நமக்கு ஐடி எக்ஸ்போஷர் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கம்பெனி எல்லாம் சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோல 1 லட்ச ரூபாய் நீங்க 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 1,09,49 என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஸோ வெறும் 0.95% தான் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். வேறாஸ் நிஃப்டி 50 1.77%. நல்ல பர்ஃபார்மன்ஸ். சரி, இப்போ போரிங் ஸ்டாக்ஸ்குள்ள ஜூலை மாதம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பழையபடி நம்ம தலைவலி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் -6.03. அடுத்தது கோல் இண்டியா -3.36, மாருதி சுசுகி -1.12, லார்சன் அண்ட் டூப்ரோ -3.76, கடைசியாக ஐடிசி -3.2%. ஸோ கிட்டத்தட்ட 5 பங்குகளில் பெரிய மைனஸ் இருக்கு. ரிலையன்ஸ்ல -0.02, சின்ன நெகட்டிவ். ஸோ 10ல் 6 பங்கு நெகட்டிவ்ங்க. ஸோ பாசிட்டிவான 4 பங்கு எதுன்னு பார்ப்போம். பாரதி ஏர்டெல் 6.54, ஐசிஐசிஐ பேங்க் 4.03, அதற்கு அடுத்தபடியாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் 9.46, கடைசியாக சன் ஃபார்மா 6.95. ஸோ 6 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ், 4 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ். நமக்கு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் நிஃப்டி அளவு பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, இந்த 4 ஸ்டாக்ஸ்னால இந்த 6 ஸ்டாக்ஸ் நெகட்டிவை பீட் பண்ண முடியல. ஒன்று, அது நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே நடந்த விஷயம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஐடி கிடையாது. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்னால கணிசமாக ஜூலை மாதத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தது ஜனவரி 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் என்ன நடந்தது? ஜனவரி 1லேருந்து ஜூலை 31 பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லை. நிஃப்டி 50 டிஆர்ஐ -5.99%. பாருங்க, இந்த வருஷம் இப்போவும் நிஃப்டி மைனஸில் தான் இருந்திருக்கு ஜூலை 31 வரைக்கும். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் -6.26%. ஸோ நம்ம ஒரு
கிட்டத்தட்ட 0.27% மைனஸில் இருக்கும். ஸோ ஒரு பெரிய மைனஸ்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஜனவரியிலேருந்து ஜூலை 31 வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் -24.5%, அதற்கு அடுத்தபடியாக ஐடிசி -18.5%, அதற்கு அடுத்தபடியாக ரிலையன்ஸ் -16.6%, அதற்கு அடுத்தபடியாக மாருதி சுசுகி -14.8%. மாருதி சுசுகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வால்யூம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போவும் மைனஸ். லார்சன் & டூப்ரோ -3.9, இதுக்கப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா -8.8. இப்படி நிறைய நெகட்டிவ் இந்த வருஷம் நம்ம போர்ட்ஃபோலியோல. பாசிட்டிவ்னு சொன்னா கோல் இந்தியா +6.2, அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் +7.3, கடைசியாக சன் பார்மசூட்டிக்கல் 16.6% பாசிட்டிவ். ஸோ இந்த கேலண்டர் இயர்ல போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல இதுவரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனி சர்ப்ரைசிங்லி சன் பார்மசூட்டிக்கல்ஸ். போன மாசம் அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கூட M&M -8.8% இருக்கு இந்த வருஷம். ஸோ நிஃப்டியில் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரிட்டர்ன் கிடைச்சிருக்காது, மைனஸில் தான் இருப்போம். கிட்டத்தட்ட 7 மாதம் முடிஞ்சிருச்சு. போரிங் ஸ்டாக்ஸ்லையும் இந்த வருஷம் சோஃபார் நெகட்டிவ் தான். பட் போரிங் ஸ்டாக்ஸின் துவக்கத்தில் இருந்து, தட் இஸ் ஜனவரி 1, 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல 1 லட்சம் அந்த தேதியில் போட்டிருந்தா இன்னைக்கு 1,40,546 ரூபாய், 40.55%. போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல 1 லட்சம் ரூபாயை அதே தேதியில் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 1,82,177 ரூபாய், 82.18%. ஸோ லாங்கர் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம நிஃப்டி 50யோட டபுள் த ரிட்டர்ன் எடுத்திருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனம் கொள்ளணும், மனசில் என்ன வச்சுக்கணும், அடிக்கடி மாற்றங்கள் பண்ணவே இல்லை. ஒரு வருஷம் மாற்றம் பண்ணாமலே விட்டுட்டோம், அந்த வாய்ப்பையே நம்ம பாஸ் ஓவர் பண்ணிட்டோம். இப்போவும் நமக்கு மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சா கூட அப்படியே டிராவல் பண்ணி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில மாதங்களில் நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றத்துக்கான வாய்ப்பு வரும். அந்த நேரத்தில் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றணுமா அல்லது இப்படியே டிராவல் பண்ணணுமா? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய எண்ணங்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். மாற்றம் என்பது தேவை, ஆனால் மாற்றம் மட்டுமே நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகுமா அப்படின்னாக்கா இல்லை. ஏன்னா நிறைய பேர் அதிக மாற்றங்கள் பண்ணி தான் அவங்க போர்ட்ஃபோலியோவின் தரத்தை குறைத்து கொள்கிறார்கள். போர்ட்ஃபோலியோவை ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ல மாற்றங்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ப்ராடக்டினுடைய டிசைன். அப்போ மாற்றம் இல்லாமல் நீங்கள் முதலீட்டில் ஜெயிக்கணும்னாக்கா தேர்வுகள் சரியாக இருக்கணும். லாங் டேர்மில் அந்த தேர்வுகள் வேலை செய்யணும். லாங் டேர்மில் வர வேண்டிய முதலீட்டு பயன்கள் உங்களுக்கு வர வேண்டும். அந்த பயன்கள் வரும் வரை நம்ம காத்திருக்கணும். பொறுமையாக என்னோட இத்தனை நாளாக இந்த வீடியோவில் நீங்கள் மாதம் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தொடர்ந்து இணைந்து கற்போம், பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.